என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் அண்ணே மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்குற எலுமிச்சை முறை யூஸ் பண்ணாரு கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான் என் கருமமே தொலைச்சு. காசிக்கு போகும் சன்னியாசி ஓ குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சன்னியாசி ஓ குடும்பம் என்னாகும் நீயோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நேத்து வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. பட்டது போதும் பின்னாலே பட்டது போதும் பின்னாலே இதை பட்டிடத்தானோ சொன்னாரே. பட்டது போதும் பின்னாலே இதை பட்டிடத்தானோ சொன்னாரே. அவர் சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே. அவளாலே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது ஆளவிடு. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதி படுவதும் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதி படுவதும் படு சம்சாரி அன்பப்பா நீயோ சம்சாரி. தலையணை மந்திரம் ஊழை தடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போய் ஆளவில்லை இனிமேலாவது ஆளவில்லை. இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் இலக்கு மனைவி என்றாகும்.
கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தி வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தி வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியின் தெய்வம் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியின் தெய்வம் ஒன்றில்லை. மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ. பகைதான் வளரும், பகையே அன்பாய் மலரும். பிரிந்தவர் இனிதிடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தருமோ. இல்லறம் நல்லறமே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி.